நம்பத்தக்கவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசு ஒருவர்தான். அப்படியே ரெண்டு கையை உயர்த்த முடியறவங்க, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தான். உங்க சத்தம் நல்லா உயரணும். come on everyone sing it out. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தான். பொய் சொல்லிடே அவர் மனிதனல்ல, மனம் மாறிடே மனுபுத்திரனல்ல, அவர் செய்வதை தடுப்பவர் யாருமே. அப்பா செய்வதை தடுப்பவர் யாருமே இல்ல. நல்ல கையை தட்டி praise the Lord. hallelujah hallelujah. எத்தனை பேரால சொல்ல முடியும் இயேசு மட்டும்தான் நம்பத்தக்கவர்? பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம். சொல்லுங்க, நீங்க நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். சொல்லுங்க, நீங்க நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். நீங்க நம்பினவங்க பாதி வழியில விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நாசி இல்ல சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்பனா ஒரே ஒரு நம்பத்தக்கவர்னா இயேசு மாத்திரம்தான். அதனாலதான் சாலமோன் இப்படி எழுதினார், உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும்படி இன்றைய தினம் நான் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே வார்த்தையை தீர்க்க தரிசனமா இன்னைக்கு மிராக்கிள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட பார்த்து அவருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்குன்னா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா 2024 ஆரம்பத்தில் வாக்குத்தத்தத்தை வாங்கினேன், இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஆனா 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 இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அந்த சில நாட்களுக்குள்ள, சில நிமிஷங்களுக்குள்ள என் ஆண்டவர் 25 நீ கால் வைப்பதற்கு முன்பதா என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, எதையெல்லாம் உங்க பாஸ்டர் மூலமா உங்களுக்கு பேசினாரோ அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி தலைக்கு மேல கைதட்டி பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க, தலைக்கு மேல கைதட்டி பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் தரையில விழுறதுக்கு இல்ல, அது ஆமென்றும் ஆமெனிடம் இருக்கிறதா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னா நிச்சயம் செய்வார். மலைக்கு மேல பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு ஏறி போறாங்க. தகன பலிக்குரிய ஆடு இல்ல, ஆனா மேல போய் பார்த்தா முட்புதருக்குள்ள ஆட்டை அப்பா அழகா வச்சிருந்தாரா. நான் இப்படி சொல்லுவேன், ஆபிரகாம் வயசான நாள்ல மலை மேல ஏறி போனார். அப்ப மலை மேல ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா பலவீனத்தின் நடுவுல, பாடுகள் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல மலை எதை காண்பிக்கிறதுனால் தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. பிரச்சனையோட ஆழத்துல, போராட்டத்தின் நடுவுல உங்களுக்கு பாடுகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா அதன் நடுவுல உண்மையா தேவ பிரசன்னத்துக்கு ஏறுவீங்கன்னு சொன்னா, உண்மையா கையை தட்டி, உண்மையா வாயை திறந்து அப்பாவோட பிரசன்னத்துக்கு ஏறுவீங்கன்னு சொன்னா, எந்த ஆற்றை உங்களுக்காக காத்திருக்க வைக்கணுமோ சிஸ்டர், அந்த ஆற்றை உங்களுக்காக, அந்த ஆசீர்வாதத்தின் ஆற்றை, அந்த செழிப்பின் ஆற்றை உங்களுக்காய் காத்திருக்க பண்ணுவதற்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் எல் ஷடா. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சாதாரணமானவர் இல்ல, சொல்லுங்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமா, நீங்க சொல்ற சவுண்ட் நல்லா கேட்கணும். சொல்லுங்க, சாதாரணமானவர் இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் நம்பத்தக்கவர். எல்லாரும் சேர்ந்து நல்ல கையை கொண்டு வந்தவங்க என் கூட சேர்ந்து சத்தமா தட்டி பாட போகிறோம், நம்பத்தக்கவர். come on. கை தட்டது வெளியில கேட்கணும். அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர் நீ ஒருவர். சொல்லுங்க, நம்பத்தக்கவர். சத்தமா செய், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். வாவ், சூப்பரா பாடுறீங்களே. நம்பத்தக்கவர்,
உண்மையுள்ளவர் பொய் சொல்லிடே மனிதனல் மனம் மாறிடே மனு புத்திரனல் பொய் சொல்லிடே மனம் மாறிடே புத்திரனல் அவர் செய்வதை தடுப்பவர் யாரும் அல்ல அவர் செய்வதை தலைக்கு மேல கை தட்டி எல்சடா பின்னால கையை தட்டி சர்வ வல்லமை தேவனே என்னை பெருக செய்பவர் எல்சடா எல்சடா தெய்வமே உற்சாகமா பாருங்க வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக பேஸ்மன் நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம் எல்சடா தெய்வம் இந்த பக்கம் சத்தம் கேட்கல வா இப்போ சூப்பர் சூப்பர் அழகு யெகோவா என்னை தலைக்கு மேல கை தட்டி எல்லாரும் சேர்ந்து எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக வாழ்க்கை பயணத்துல யாரு உங்க கூட இருந்தாலும் யாரு கூட இல்லைனாலும் அழைச்சவர் என் கூட தான் இருக்கிறா. ஆமென். சத்தமா சொன்ன 4 பேருக்கு மட்டும் ஆமென் சொல்லவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். பின்னால் அண்ணன் சொல்லுங்க ஆமென். அப்போ அந்த மேகம் கூட இருந்துச்சுன்னா அடுத்த அடி தாராளமா வைக்கலாம், தைரியமா வைக்கலாம். ஏன்னா அந்த மேகம் வந்தா ஏசேக்கு சித்தனா இல்ல, அது ரெகோபோத்தின் அனுபவமாகத்தான் இருக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லிருங்க. அந்த மேகம் வந்தா ஏசேக்கு சித்தனா அல்ல, அது ரெகோபோத்தின் அனுபவம். come on கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே அல்லாட்டி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே அல்லாட்டி நான் ஓஹோ என்னை தாங்கிடும் உங்க அவனை கையை உயர் கையம் எல்லாம் இயேசுக்கு சித்தனா உறகமோ தொடங்கியதே எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே. ரெகமோ தலைக்கு மேல கை தாட்டி come on எல்சடா தெய்வம் மிராக்கிள் ஏஜிக்குள்ளே இன்னைக்கு மிராக்கிள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அவர் எல்சடா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. பாடிவோ எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா தேவனே என்னை பெருக செய். இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். வாவ் பின்னால வாலிப பிள்ளைங்க come on யெகோவா தேவன். தம்பி சூப்பரா பாடுறீங்க. one more time எல்சடா சர்வ வா ஏலே கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எல்சடா இன்னும் கொஞ்சம் யெகோவா தேவ். come on everyone together தலைக்கு மேல கை தட்டி எல்சடா எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக. ஒருவேளை நீங்க சொல்லலாம் எங்க வேலை ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம், எங்க பிசினஸ் ஆரம்பம்னு சொல்லலாம், உங்க ஊழியமே ஆரம்பமா கூட இருக்கலாம். ஆனா அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்? ஏன்னா அவர் முடிவு சம்பூர்ணமான முடிவுகளை நம்முடைய வாழ்வுகளில் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார், அழைச்சவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம்,
சொல்லுங்க. ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், பாச ஊழியத்தோட ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா முடிவு இது அல்ல. முடிவு இது அல்ல, அவர் வைக்கிறது தான் முடிவு. அது மேலான திட்டம், மேலான தரிசனம், மேலான ஆசீர்வாதம். எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க? அவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டியா கூட சேர்ந்து அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்று நீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக சொல்லுங்க. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரண நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமா. கையை உயர்ச்சி எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கு வாழலாம் போஷித்து. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கு வறட்சியை செழிப்பாக்கு வாழலாம் போஷி. எல் ஷடா எல் ஷடா தெய்வ. கைகளை தட்டி ஒல்லாசை. ஏகோவா ஏகோவா தேவனே என்னை பெருக. எல் ஷடா எல் ஷடா தெய்வமே. சர்வ வல்லமாய் வானங்கள் திறக்கப்படுகிறது. உம்முடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காக நன்றி. தேவாவியானவர் மழையா அக்கினி மயமான நாவுகளா இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது பொழிந்துள்ளப்படுகிற உம்முடைய நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர். சத்த கேட்கவே இல்லை. உண்மை உள்ளவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்லிடே மனம் மாறிச்சே. பொய் சொல்லிடே மனம் மாறிச்சே. அப்ப செய்வதை தாண்டுபவர் யாரும் அப்ப செய்வதை. One last time El Shaddai El Shaddai தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக. El Shaddai El Shaddai தெய்வமே சர்வ. பின்னால பாடுங்க. என்னை பெருக எல்லாரும் சேர்ந்து come on. El Shaddai தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக. ஒரே ஒரு விஷயம் everyone. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாற்றி நான் நடக்கும்போது எல்லாம் தளர்ந்தடுகிற முழங்கால்கள் தளர்ந்து போன கைகள் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அவைகள் உறுதிப்படுவதாக நான் கண்டேனே. நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா. நீங்க பாடும் போதே ஒரு ரெகபோத். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவர் அந்த புதிய ரெகபோத்தாய் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உண்டாக்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க மாத்திரம் நல்ல ஆவில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி இயேசுவுக்கு சித்தனா முடியட்டும், இயேசுவுக்கு சித்தனா முடியட்டும். ஒரு ரெகபோத் உண்டாகட்டும். புது ரெகபோத் தொடங்கிய எல் ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக. எல் ஷடாய் எல் ஷடாய் ரிகலா துரமனம சந்தரபா. தடைகள் எல்லாம் நிர்மூலமாகுவதாக, எல்லா கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் உருவாக்கின எல்லா ஆயுதங்களும் இப்பொழுது செயலிழந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். வியாதியின் நுகங்கள் வெளியேறட்டும், பலவீனத்தின் நுகங்கள் முறியடிக்கப்படட்டும். இந்த காலை ஆராதனை வேளையில யாரெல்லாம் அற்புதத்துக்காக காத்திருந்து ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். இவருடைய சரீரத்தின் பேர்ல ஆவி ஆத்மாவுக்குள்ள புதிய வல்லமாய்
மேலாய் புதிய அபிஷேகம், புதிய மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆவியின் மழை ஊற்றப்படுகிறது. 4 நாட்களாகி நாட்டம் எடுத்த சரீரத்தை அவரால் வெளியே கொண்டு வர முடியுமானால் அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த காரியம் நாட்டம் எடுத்துக் கொண்டிருந்ததோ இப்பொழுது நறுமணமாய் மாற்றுவதற்கு அழைத்தவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, நல்ல சத்தமா கையை தட்டி வாயை திறந்து, ஓ ரபலரதரம சந்தரனனனமா ஹalleluya. ஓ என் வாழ்க்கை பயணம் முன் செல்லுமாகி மாயன் மேகமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவரே? இன்னைக்கு காலையில் நான் எப்பவுமே சொல்லுவேன், 3 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலையை தர முடியும். ஒன்று, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ரெண்டாவது, கொஞ்சம் கெயின் மட்டும். ரெண்டாவது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப அந்த ஆவியானவர் தான் நம்ம பக்கத்துல இருக்கிறா, அந்த ஆவியானவர் தான் நம்ம பக்கத்துல இருக்கிறா. ஐயா, இன்னைக்கு நான் ஆராதனை நடத்துறதுக்காக வரல, மிராக்கிள் ஏஜி சபையோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் வச்ச மேலான மகிமை அனுபவிக்க வந்திருக்கிறேன். என் கூட சேர்ந்து அந்த மகிமை அனுபவிக்க விரும்புறவங்க, என் கூட சேர்ந்து அந்த மகிமை அனுபவிக்க விரும்புறவங்க இப்ப அந்த ஆவியானவருடைய பக்கத்தில் இருக்கிறா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு கூட உலாவின் அதே ஆண்டவர். யாத்திராமத்தின் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் ஜனங்கள் என் வாசம் பண்ணத்தக்க ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வெளிப்படுத்துகிற விஷயம் 21:3 படி சொல்லுகிறது, இதோ மனிதர்கள் மத்தியில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்படியானால் கேருபீன்கள் ஆராதித்தாலும், சேருபீன்கள் ஆராதித்தாலும், 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் ஆராதித்தாலும், அவர் பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், பிள்ளைகளோடு கூட இருக்க விரும்புகிறார். அந்த ஆவியானவர் தான் நம் நடுவாக உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், கமான், எல்லா கண்களும் மூடப்படட்டும். அப்படி அவரை பார்க்க விரும்புறவங்க, அவரை பார்த்து பிரகாசம் அடைய விரும்புறவங்க, மலைக்கு மேல வந்த மோசேயுடைய முகத்தை அவரால் பிரகாசிக்க பண்ண முடியுமானால், உன்னுடைய வாழ்க்கையாய் பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள வருகிற உன்னுடைய வாழ்க்கையோ அவர் அலங்கார வஸ்திரமாக மாற்ற முடியுமே. அந்த மகிமையை உணர்றவங்க மாத்திரம் நல்ல வாயை திறந்து ரப்சோரமா சஞ்சராலாராமா ஹalleluya. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லுமாகி இமையின் வேகமே. தள்ளாட்டி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்க கரம் நான் கண்டு. இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, உலகமோ தொடங்கிய. 2 கையை உயர்த்தி சொல்லிருங்க, இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, உலகமோ தொடங்கிய. நீங்க மட்டும் சத்தமா எல் ஷடா, எல் ஷடா தெய்வம். இத்தனை பேர் இந்த விளதன சத்தம். சர்வ வல்லமை உள்ள அப்பா முகத்தை பார்த்து பாடுங்க பார்க்கலாம். ஏகோவா தேவ. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏனால் அவர்களோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவரே. ஏகோவா
தேவ ரகலா தோரபா நாம சந்தரபா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்திருக்கிற உனக்கு ஒரு நிறைவான பலன் வருகிறது. உன் அழுகைக்கு தக்கதான பலன் வருகிறது. உன் ஜெபத்திற்கு ஒரு பலன் வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல ஆண்டவரே என் ஆத்துமா உமையே வாஞ்சிக்கிறது. வறண்டது மிடாய்த்தது தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிற உனக்கு, தாகத்தோடு வந்த உனக்கு இப்பொழுது ஒரு ஆவியின் மழை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை முத்துரை மோதிரமாய் வைக்கிறவர் சில கோணல்களை சபையாக மாற்றுகிறார். சில கோணல்களை சபையாக மாற்றுகிறார். ஓ, ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி உன் மேல நின்னுகிறது. நான் பார்க்கிறேன், உன் மேல நின்னுகிறது பார்க்கிறேன். சபை முழுவதிலுமா தேவ மகிமையால் அலங்கரிக்கப்படுகிறது. தேவ மகிமையால் அலங்கரிக்கப்படுகிறது. தேவ அக்கினியால் அலங்கரிக்கப்படுகிறது. அநேகருக்குள்ள புதிய வல்லமை, அநேகருக்குள்ள புதிய மகிமை, அநேகருக்குள்ள புதிய அக்கினி, அநேகருக்குள்ள புதிய தொடுதல். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது வெளிப்பட்ட அதே வல்லமை, அதே வல்லமை, அதே வல்லமை வெளிப்படுகிறது. அதே வல்லமை வெளிப்படுகிறது. Receive the touch of the Holy Ghost. அலக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. கடபாரங்கள் விலகி போ, மனபாரங்கள் விலகி போ. Come on, come on. கூப்பிடுறவங்களுக்கு மாத்திரம் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து கேட்கிறவர்கள் பேரில் உண்மையான வல்லமை ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அதே மகிமையின் ஆவி. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். 2 கையை உயர்த்தி சொல்லிருங்க. உமக்காகத்தான். Sing it out, church. உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டு ரலரமசேர பலியாகி. ஓ பரலோக, thank you Lord. பரலோக, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதான். எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உங்க சித்தம். அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். எல்லா கண்களும் அணைக்கப்பட்டிருக்கட்டும். கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நம்ம உண்மையான கிருபாதார பலியா இருக்கிறோமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவினுடைய வல்லமையை நமக்குள்ள தரிப்பிச்சவர்களாய் இருக்கிறோமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஆண்டவருக்கு ஹாய் பாய் சொல்ற மாதிரி இருக்காங்க. இல்லை இல்லை ஏசப்பா, செல்ல ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நீங்க தான். நீரே எல்லாம். கையை உயர்த்தி நீங்க தான் பா. நீரே எல்லாம், நீரே எல்லாமே நீரே எல்லாம். ஓ ரமஷ், நீரே எல்லாமே. ஒன் மோர் டைம் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. நீரே. நீங்க மட்டும்தான் பாடணும். நீரே. ஓ மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும்போல் தேவன் எந்த நாத்துமையே வாஞ்சித்து கதரு
2 கையை உயர்த்தி இந்த கடைசி ஒரு நிமிஷம் அப்பா சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க விரும்புகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேச முடிஞ்சா நீங்க பேசலாம். இந்த இடம் முழுவதுமாக ஆவியனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதுமாக ஆண்டவர் பலமை அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்க இருதயத்தின் ஏக்கங்களை சொல்லுங்க. ஒருவேளை ஆகார மாதிரி தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, உங்க பிரச்சனை தான் வேணும்பா. முன்னாடி நீங்க நடத்துறவங்க யார வேணாலும் இருக்கட்டும், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்பா. நான் உங்களை மட்டும்தான்ப்பா. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்களேன். பாருங்க, இந்த அட்மாஸ்பியரை ஆண்டவர் மாத்திட்டு இருக்கிறார். இதுதான் தேவ பிரச்சனை. ஐ ஆல்வேஸ் say this, நான் எப்பவுமே இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். when the presence of God comes down, ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது there'll be a mighty breakthrough. அந்த இடத்துல அசாத்தியமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் அழுகிறீங்கல்ல, உங்கள் அழுக முடிகிற நாட்களுக்குள்ளதான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் அழுக முடிகிற நாட்களுக்குள்ளதான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணீர் முடிகிற ஒரு நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். சொல்லுங்க, பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும் சொல்லுங்க, தீர்க்க தரிசனமா அவங்கள பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, அழுக முடிகிற நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். சொல்லுங்க, அழுக முடிகிற நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். ஏன்னா பைபிள் பாருங்க, ஆகார் அழும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகார் அழுதது ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக தெரியும் இல்லையாக்கா? ஆகார் அழுதது ரொம்ப சூப்பராக தெரியும். ஆனால் ஆகார் அழுதது எவ்வளோ முக்கியமோ அதை விட ஆகார் எங்கே அழுதாங்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஆகார் அழும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெயர்ஷெபாவின் வனாந்தர துறவுகளில் நின்று அழுதாங்களா. அப்போ இந்த பீர்ஷிபா அப்படின்றது பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம, இல்லையா? தாவீது நாட்களில் தான் முதல் பெயர்ஷெபா மற்றும் பெயர்ஷெபாவின் வனாந்தர துறவுகள், பெயர்ஷெபாவின் எல்லைகள், இப்படி எல்லாம் நிறைய அந்த பீர்ஷிபாவை பற்றி பார்த்துருப்போம். அப்போ பெயர்ஷெபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தேவ பிரசன்னத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லை. உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்தில் சில ஊர்களுக்கு சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது, ஏய் இது என்னோட கோட்டை, என்னை மிஞ்சி யாரும் இங்கே உள்ளே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போது அதே மாதிரி தான் பெயர்ஷெபா அப்படின்னா அது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லை, ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வந்தாலே இறங்கி வந்துடுவார். ஆனால் இப்போ அழுகையோட ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக விடுவாரா? வந்தாலே இறங்கி வருகிறவ கண்ணீரோடு வர்றவங்களை சாதாரணமாக விடுவாரா? இந்த மிராக்கிள் ஏஜி சபை அடையூர் திருவான்மையூர் பகுதிகளில் எப்படி பெயர்ஷெபா தேவ பிரசன்னத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லையோ, அதே போல இந்த மிராக்கிள் ஏஜி சபை இது தேவ பிரசன்னத்திற்கு உட்பட்ட ஒரு எல்லை. இங்க வந்து நீ கை தட்டினா அவர் இறங்கி வருவா, நீங்க இங்க வந்து நீங்க பேசினா அவர் இறங்கி வருவா, உங்க சத்தத்தை உயர்த்தினா அவர் இறங்கி வருவா, உன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவரா அப்பா இறங்கி வருவா. இந்த கால வேளையில ஒரு சில உடைந்த நொறுங்குண்ட இருதயங்களை பார்க்கும்படி அவர் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க, ஆராதனையின் பிரசன்னத்தினால் நிரம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து ரதரம சந்தரே எல்ஷடா, சர்வ வல்லமை உள்ளவர். பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இனியும் கணுக்கால் அளவல்ல, இனியும் முற்றளவல்ல, இனியும் இடுப்பளவல்ல. இப்பொழுது நீச்சல் ஆழத்தின் அனுபவம், இப்பொழுது நீச்சல் ஆழத்தின் அனுபவம். Receive it, receive it in the mighty name of Jesus. நீர் திறந்தா அடைப்பவனில்லை, நீர் கட்டினா
அதை இடிப்பவன் இல்லை. ஐயா, நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை எப்படி ருசிவான எத்தனை பேர் அழுது ஆராதிக்கிறீங்க பாருங்க. அழகான ஒரு டேட். நான் உண்மையாக நான் நிறுதித்தின் ஆழத்தில் நான் உணர்றேன். ஆண்டவர் முன் குறித்த ஒரு நாளில் கத்தர் கொண்டு வந்திருக்கிறா. சபைக்குள் கத்தர் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரி, இது இப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆராதனை அனுபவம் நான் எப்பவுமே சொல்லுவேன், போகிற இடத்துல எல்லாம் நான் ஆராதனை நடத்த வரலைங்க, நான் உங்களோட கூட சேர்ந்து அப்பா மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறேன். நான் அப்பா மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறேன். நான் உங்களோட கூட சேர்ந்தவர் மகிமையை அனுபவிக்க வந்திருக்கிறேன். நம்ம ஆராதனை எல்லாம் இப்படி மாறணும். மிராக்கிள் ஏஜியில் இனி வருகிற ஒவ்வொரு வர்ஷிப் சர்வீஸும் இப்படி தான் இருக்கணும். அப்பா மகிமை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா மகிமை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, யாத்திரை 33:21 வாசிக்கிறோம். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கன்மலையில் என் அண்டையில் ஒரு இடம் இருக்கு. பஸ் இது கொஞ்சம் நான் ஃப்ரெண்டில் தள்ளிக்கலாமா? இதை போடியம்மா. கன்மலையில் என் அண்டையில் ஒரு இடம் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி மோசே பாருங்க, முச்செடியின் நடுவில் தரிசனத்தை வாங்குறார், விஷனை வாங்குறார். ஆனால் அப்படியெல்லாம் வாங்கிட்டு பார்வோன்ட்ட போய் பேசி ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துடுறார். கூட்டிகிட்டு வரும்போது அவர் தான் இப்போ அடுத்து அவர் தான் எல்லாருமே பார்க்கணும். ஜனங்கள் அவர் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணும்போது ஜனங்களுக்கு ஒரு சலசலப்பு. மோசையை பார்த்து சும்மா முறுமுறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. நாங்களாம் யாரை பார்த்தவங்க தெரியுமா? நாங்களாம் எவ்வளோ வேலை பார்த்தவங்க தெரியுமா? இதுக்கு பேசாமல் அங்கேயே நாங்கள் சாப்பிட்ருப்போம். இப்படியெல்லாம் எதோ பேசுகிறாங்க ஒரு ஊழியக்காரனை பார்த்து. கடைசியில் அந்த ஊழியக்காரனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் கலங்கி போகிறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னை அழைச்சது நீங்கண்ணா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா ஜனங்கள் முறுமுறுக்கும் போது எனக்கு ப்ரெஷர் வந்துடுது. ஜனங்கள் முறுமுறுக்கும் போது என்னால் திரும்ப பேச முடியல, என்னால் தாங்க முடியல. ஊழியக்காரன் ஆகிட்டாங்கல்ல. அப்போ நிறைய நேரம் யோசிங்களேன், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நமக்கு எதிர்த்து எழும்புறாங்க, எவ்வளோ பேர் நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எத்தனை பேர் நமக்கு விரோதமாக வித்தியாசமாக பேசுகிறாங்க. அப்போல்லாம் யோசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு எங்கேயுமே இடம் இல்லையாப்பா, எனக்கு எங்கேயுமே இடம் இல்லையாப்பான்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு இடத்த நான் வச்சிருக்கிறேன். அது சாதாரணமான இடம் இல்லை, அது கன்மலை மறைவுக்குள்ள, அது கன்மலை மறைவுக்குள்ள, அது கன்மலை மறைவுக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பனா மோசே ஒரு நாள் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? விடியற் காலையில் ஆயத்தமாகி வந்திருப்பா, அங்கே நீ வந்துட்டா என்ன ஆகும்னா, நீ அங்கே வந்து நில்லு. உனக்கு உலக கையெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. உலகம் உனக்கு ஒரு நாள் கை கொடுக்காது. உலகம் ஒரு நாள் கை கொடுக்காது சிஸ்டர். எந்த காரியத்திலையும் உலகம் கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் நிறைய ஊழித்து நான் அந்த இளம் வயதில் அனுபவித்த காரை தூக்கி விடுறதுக்குனால யாரும் வர மாட்டாங்கங்க. ஆனால் ஒருவர் இருக்கிறாரு. மோசேக்கு கன்மலையில் இடத்த கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு எனக்கு எங்கே கொடுத்துருக்காரு தெரியுமா? உள்ளங்கையிலேயே வச்சிருக்கிறாராங்க, உள்ளங்கையிலேயே வச்சிருக்கிறாருங்க, உள்ளங்கையிலேயே வச்சிருக்கிறாருங்க. ஐயோ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை யார் வேணாலும் ஏற்றுக்காம போகலாம். இந்த உலகத்தில் யார் உன்னை புறக்கணிச்சு தள்ளலாம். இந்த உலகத்தில் யார் வேணாலும் தூரமாக வைக்கலாம். உங்களை பார்த்து பல வார்த்தைகளை, அவமான வார்த்தைகளை, நிந்தையின் வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் எது எப்படி ஆனாலும் ஆவிக்குரியவனுக்கு ஒரு இடத்தை அப்பா வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்காரு தெரியுமா? எங்க வச்சிருக்காரு தெரியுமா? கன்மலையின் மறைவுல வச்சிருக்கிறா. கன்மலையின் மறைவுல வச்சிருக்கிறா. முறுமுறுத்த ஜனம் எல்லாம் கீழே நின்று வேடிக்கை பார்க்குது. மோசே மேலே ஏறி போறாரு. அங்கே போய் பார்த்தா கன்மலையின் வெடிப்பில் வேற யாருமே இல்லைங்க, அவர் மட்டும்தான் இருந்தார்.
அவர் கூட ஆண்டவர் இறங்கி வந்திருந்தாரு. இந்த பெயர்சபாவின் வனாந்தர துறவும் கன்மலையின் வெடிப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபதா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபதா. இதை விட்டுட்டு நீங்க வெளியில வேற எங்க போனாலும் இந்த மகிமையை பார்க்க முடியாதுங்க, இந்த மகிமையை பார்க்க முடியாதுங்க. பாருங்க, எத்தனையோ பேர் காலையில 7:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு தான் எங்களுக்கு வீக் ஆஃப்னு உறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மலைக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க மலை மேல ஏறி வந்து கன்மலையின் வெடிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க தெரியுமா? கன்மலையின் வெடிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க தெரியுமா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு மாத்திரம் சொல்றேன். கன்மலையின் வெடிப்புக்கு உள்ள மோசே போயிட்டாரு. மோசே உள்ள போனா அங்க அப்பா அப்படியே இறங்கி வர்றாரு. The glory cloud has come down. அங்க உள்ள வந்துருச்சு. அங்க வந்த உடனே மோசேவை அந்த மகிமை கவர் பண்ண இவர் அப்படியே தேவ பிரசன்னத்துல அப்படியே தன்னை சரண்டர் பண்ணிடுறார். தன்னை முழுமையா விட்டு கொடுத்துறார். விட்டு கொடுத்தா ஜனங்கள் முறுமுறுத்தது ஞாபகம் இல்லை, எதிர்த்து பேசினவங்க யாருன்னு ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு உடனே இப்போ திடீர்னு அப்பாவோட ரைட் ஹேண்ட் வந்து மோசேவை பின்னாடி அப்படியே கவர் பண்ணிருச்சாங்க. பாருங்க, அப்பாவுடைய ரைட் ஹேண்ட் இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கிறாருன்னா இவர் இப்படியே நிற்கிறார். இப்போ பின்னாடி முதுகில் ஒரு ஆள் இப்படி பிடிச்சா நமக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்? யாரோ ஒருத்தர் என்ன தாங்கி பிடிச்சிருக்கிறார். தாங்கி பிடிச்ச அப்பாவுடைய கை என்ன பண்ணிருச்சுன்னா இப்படியே தடவி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தடவி கொடுக்க வேதம் அடுத்து சொல்லுகிறது, இங்க பாரு நான் கடந்து போவேன், நீ என் பின்னாடி பாப்ப அப்படிங்கிறாரு. இப்ப மோசேக்கு முன்னாடி இப்படி கடந்து போக ஆரம்பிச்சாரா. இந்த கால வேலையில லிட்டரலா என்னுடைய ஆவியில நான் பார்க்கிறேன், சிலர் ஆண்டவர் கன்மலையின் மறைவுக்கு கொண்டு வருகிறார், வலக்கரத்தினால மூடுகிறார். மகிமை உனக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மகிமை உனக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கும் வேணும்பா, அந்த மகிமை எனக்கும் வேணும்பா, அந்த கரை என்ன மூடட்டுப்பான்னு கேட்கிறவங்க வலது கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, உங்க வலக்கரை மூடட்டுப்பா, உங்க வலக்கரை மூடட்டு. வலக்கரம் மூடிடுதே தேவ பிரசன்னம் நீரே விடுதே கவாயலோகி, உங்க வலக்கரம் மூடிடுதே தேவ பிரசன்னம் நீரே விடு. ரெண்டு கையை உயர்த்தி மோசே இப்படிதானே பாடினார், உங்க வலக்கரம் மூடிடு லிபாலபரசே தேவ நீரே வீடு. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். Come on, say உங்க வலக்கரம் மூடிடு. சத்தமா சத்தமா தேவ நீரே வீடு. ஏசையா உங்க வலக்கரம் தெய்வமே தேவ நீரே விடுதே. அபிஷேகம் இறங்கிடுதே ஐயா, அபிஷேகம் இறங்கிடுதே. என்னை அக்கினியாய் மாற்றிடு, என்னை அக்கினியாய் மாற்றிடு. The presence of Godல சரண்டர் பண்ணி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படி தலையை எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா கீழே நின்ன ஜனம் எல்லாம் பார்க்குறாங்க. எந்த ஜனம் இவன் தானே அப்படின்னு பார்த்தாங்களோ அதே ஜனம் இப்போ முகம் எல்லாம் பளபளன்னு மாறினால, ஏய் வயசுல ஆளு குறைஞ்சவரா இருக்கலாம், ஆனா முக பிரகாசம் சாதாரணமானது இல்லப்பா. அது அப்பா கொடுத்தது, அது அப்பா கொடுத்தது. எந்த ஜனம் முறையிட்டதோ, எந்த ஜனம் முறுமுறுத்ததோ அதே ஜன மகிமையை பார்த்தது. 2024 உனக்கு விரோதமா யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, 2024 யாரெல்லாம் உனக்கு விரோதமா எதிர்த்தார்களோ,
தெய்வ பிள்ளையே, 2025க்குள்ள நீ கால் வைக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தினால நீ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுனால் உன்னுடைய முகமும் வாழ்க்கையோ, உன் பிள்ளையின் வாழ்க்கையோ, உன் ஊழியமோ ஒரு பிரகாசத்தின் அனுபவத்துக்குள்ளாக அது கடந்து வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிற தலைக்கு மேல 2 கையை தட்டி வாயை திறந்து ரபலமா சே உங்க வாழக்கரம் மூடிடுதே. இயேசுவே தேவ பிரசன்னமே நிரம்பிடுதே. ஹல்லேலூயா. உங்க வாழக்கரம் மூடிடுதே. தேவ பிரசன்னம் நிரம்பிடுதே. அபிஷேகம் இறங்கிடுதே. இகரபல மரபப பபபபப சந்தரா கலரனா. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து வாழ்க்கை பிரகாசமா மாற விரும்புறவங்க, முக பிரகாசமா மாற விரும்புறவங்க, உங்க வாழ்க்கை அலங்கார வஸ்திரத்தினால் நிரப்பப்பட விரும்புறவங்க, come on speak it out. வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். வாயை திறந்து பேசுங்க. ரம்தே ரகலமா சந்தரபா. இப்பொழுது முறுமுறுத்தவனுக்கு முன்பதாய் உன் முகத்தை அழகுபடுத்துகிற கர்த்தர், முறுமுறுத்தவனுக்கு முன்பதாய் உன் முகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒருவர் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு come on surrender yourself. ratoro tobo lava sabarabidia lendere hamdere nama satoro unga valakaram muridude. தேவ பிரசன்னம் நீரே. எல்லாரும் உல்லாசம் கையை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். உங்க வாழக்கரம் மூடிடு. தேவ பிரசன்னமே நிரம்பிடு. அபிஷேகம் இறங்கிடுதே. ஐயா அபிஷேகம் இறங்கிடுதே. என்ன அக்கினியாய் மாற்றிடு. தலை மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அக்கினியா மாற்றிடு. என் வாழ்க்கைய அது அக்கினியாய் மாற்றிடுதே. அது அக்கினியாய் இங்கேயே இப்படி இருக்குங்க. அப்போ மலை மேலே எப்படி இருந்திருக்கோம்? மலை மேலே எப்படி இருந்திருக்கோம்? இப்போ மலை மேலே எப்படி இருந்திருக்கோம்? நான் இந்த பாட்டை எழுதும்போது ஃபஸ்ட்டு டைம் நான் ஈரோப்பில் முதல் முறை போயிருக்கும்போது, ஜெர்மனில் என்னுடைய வீக்கெண்ட் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மண்டே காலையில் நான் யூஸ்வலாக மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து கேட்டேன், மோசிக்கு ஒரு இடம் வச்சிங்களா ஆண்டவரே, அந்த இடம் எனக்கு கிடைக்குமா? அவர் சொன்னார், இங்கே பாரு, மோசே இருக்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் உன் காலத்தில் நீ இப்போ நினச்சாலும் உள்ளே வந்து என் கூட ரகசியத்தை பேச நிற்க முடியும். நீ இப்போ நினச்சாலும் என் கூட பேச வர முடியும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற சபையில் நிறைய நேரங்களில், நான் உங்களை சொல்லவில்லை, நான் பொதுவாக சொல்லுகிறேன், நிறைய நேரம் ஆராதிக்க வேண்டிய சபை அப்படின்னா பெரும் பாட்டு அல்ல. பாருங்கள், இப்போ நம்ம பாட்டை பாடுறோம், ஆண்டரோட கூட அப்படியே அசைஞ்சிருக்கிறோம். இதுதான் வர்ஷிப். காயினை விட நேசிக்கிற ஆபேலுடைய பலி ஆண்டவர் அங்கீகரிச்சார். ஏன்னா உண்மையா யாரு என்ன பார்க்கலங்க, என்ன அப்பா பார்க்குறாருங்கிற உணர்வு மட்டும் இருந்தது. முன்னால் நிற்கிற ஒருவேளை நம்ம வயசில் சின்ன பையனாக இருக்கலாம். உண்மையாக உங்கள் அளவுக்கு எனக்கு நாலேஜும் இல்லை, எனக்கு அனுபவமும் கிடையாது. ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணி வச்ச ஊழியக்காரனுங்கிற அதிகாரத்தினால நான் உங்களை தேவ பிரசன்னத்துக்கு நேராக நடத்தி என் டியூட்டியை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ நிறைய நேரம் நம்ம இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன இன்னொன்று அதெல்லாம் இல்லைங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய ஆவியானவர் என் பக்கத்தில் இருக்கிறா, அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஆராதனையின் பிரசன்னத்திலே
ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போய் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஃப்ளோவில் இருக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில் நான் பார்க்குற என்னுடைய ஆவியில் நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸ்க்கு வரும்போது சாட்சியோடு தான் வர போகிறீங்க. 31ஆம் தேதி நைட்டு நீங்கள் நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போது நிறைய பேர் சாட்சியோடு தான் உள்ளே வர போகிறீங்க. வாட்ச் நைட்டுக்கு வரும்போது நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி வர போகிறீங்க. ஏன்னா உன் முகத்தில் ஒரு பிரகாசம், உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், இது வேற எங்கேயும் இல்லை. கர்த்தர் உனக்கென்று வைத்த இந்த மிராக்கிள் ஏஜி சபைக்குள்ள அவர் நடப்பிக்க போகிறார். அவர் நடப்பிக்க போகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க, அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ண விரும்புறவங்க விட்டு கொடுக்காம நான் ஆண்டவரை பார்த்துட்டு தான் கேட்டேன். கண்மலை மறைவினில் அழைத்து சென்று அரசின் மகிமையால் அணைத்து கொள்ளும். கண்மலை மறைவினில் இது லிரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணுங்க. கண்மலை மறைவினில் அழைத்து சென்று அரசின் மகிமையால் நிந்தை பாடுகள் அவமானமெல்லாம் வேளுகை போலுருக செய்யோ. நிந்தை பாடுகள் அவமானமெல்லாம் அதை வேளுகை போலுருக செய்ய. மோசேவை கண்மலையின் வெடிப்புக்கு அப்பா கூட்டிட்டு போனாரு. ஆனால் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், என்ன மறைவுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே. நான் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெபம் பண்ணும்போது நான் என்ன ஜெபத்தில் பேசுகிறேனோ அதை தான் பாட்டாக எழுதி வச்சிருக்கிறேன். கண்மலை மறைவினில் அழைத்து. ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் சொல்லி தான் மேலே போனார் இல்லையா? ஆவியானவர் துணை இல்லாமல் பிரசன்னத்துக்குள்ளே போகவே முடியாதுங்க. அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் அதே ஆராதனையோட ஃப்ளோலையே நான் அப்படியே கனெக்டடாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் யாரையும் நிறைய பேர் நீங்கள் கண்ணீரோடு ஆராதிக்கிறீங்க. நான் அந்த ஃப்ளோவை டிஸ்டர்பே பண்ண விரும்பலை. இந்த இடம் முழுவதுமாக ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மியூசிஷியன்ஸ் அப்படியே வாசிட்டே இருக்கட்டும். நம்ம அப்படியே அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க பேசிக்கொண்டே இருங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், இந்த பிரசன்னத்தில் கனெக்டடாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதின 1வது நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நானே வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பவுல். என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சாதாரண ஒரு அறியப்படாத ஒரு ஜாதியை பார்த்தல்ல, இல்ல யாரோ இயேசுவை தெரியாத ஒரு புறஜாதியை பார்த்து அல்ல, யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள பார்த்து அவர் சொல்லல. மீட்டெடுக்கப்பட்ட சரீரமாகிய கட்டிடமல்ல சபை என்றால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமாகவே வாங்கப்பட்டு அவருடைய வல கரத்துக்குள்ள உள்ளங்கைக்குள்ள அடங்கி இருக்கிற சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, ஆண்டவரோட ஐக்கியமா இருக்க அழைச்சவர் உண்மையா இருக்கிறாருப்பா. அப்பனா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரணும், ஏங்க ஐக்கியமா இருக்கிறது அதான் அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, கண்மலை மறைவேனில் அழைத்து சென்று கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளோ. ரொம்ப அழகா அப்படியெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல. அவங்கள பார்த்து என்னப்பா ஐக்கியமா இருக்கிறதுக்கு அவர் சொல்றாரு. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க, அவங்க தான் பிரசங்கம் கேட்குறாங்க, அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க. இன்னொன்று, கொரிந்திய சபை ஆண்டவருக்கு அதிகமாக இடம் கொடுத்த ஒரு சபை தான். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சபையை குறித்து பயங்கரமாக ஆரம்பிக்கிறாரு பால்.
அப்போ இவ்வளோ காரியத்தையும் செய்யற ஒரு ஆளை பார்த்து ஐக்கியமா இருப்பதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன இதில் அவர் சொல்றாருன்னா கவனிங்க. இப்போ இங்க அருண் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறார். இப்போ கிட்டார் வாசிச்சு முடிச்ச உடனே இன்னைக்கு சாயங்காலமோ இல்லை நாளைக்கு எங்களுக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை, அருணை எங்கேயாவது ரோட்டில் பார்க்குறேன். ரோட்டில் அருணை பார்க்கும்போது நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அதனால் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாய் பிரதர் பாய் பிரதர் அப்படின்னா நான் பண்ணது சரியா தப்பா சொல்லுங்க? அழகா சொன்னாங்க, தப்பு. ஏன்பா உயிரை கொடுத்து உன் கூடயே நின்று நேற்று நைட்டு 2:20 வரைக்கும் நின்றுட்டு திரும்ப காலையிலேயே அங்கே திருத்தணி மீட்டிங் முடிச்சு திரும்ப காலையிலேயே ஏர்லி மார்னிங் எழும்பி ஓடி வந்து அவருக்கு அடுத்து கல்யாணம் வர 2 மாதத்தில் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூட ஓடி வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு ஆளை பார்த்து நீ சும்மா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறியே, உனக்கு நல்லாவா இருக்கு? கேட்போமா இல்லையா? யாரோ இப்போ இந்த அண்ணன் இங்கே இருக்கிறாங்க, இவங்கள வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறேன், அவங்க எனக்கு ப்ரைஸ் லாட் பாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. நானும் ப்ரைஸ் லாட் நல்லா இருக்கீங்களா கட்டாயம் கேட்பேன். கேட்டால் இவர் எனக்கு ஞாபகம் வருவார்னா நாளைக்கு பார்த்தா ஞாபகம் வருவார், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தள்ளி பார்த்தேன்னா டவுட்டு தான். ஏன்னா நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய பேரை பார்க்கறதுனால அவர் சொன்னாதான் தெரியுங்க நான் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு. அப்போது இது ரிலேஷன்ஷிப் என்ன தெரியும், பார்த்துருக்குறேன், ஜஸ்ட் ஹாய் பாய். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு மீட்டெடுக்கப்பட்ட சபை, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார வேண்டிய சபை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய சபை ஆண்டவரோடு கூட உண்மையா இருக்கிறதா? இப்படி சொல்லுகிறேனே, பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ளாக மிதந்திருக்க வேண்டிய கர்த்தருடைய சரீரமாகிய சபை தேவ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள இருக்குதா? இல்ல ஏதோ ஹாய் பாய் சொல்லிட்டு போற நிலைமையில இருக்கிறோமாங்க? பவுல் அங்க எதை மென்ஷன் பண்ணி எழுதுறாருன்னா, இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிற அந்த ஃபெலோஷிப்புங்கிற வேர்டை எப்படி இன்டர்பிரட் நமக்கு ஹீப்ரூவில் பண்ணி காட்டுறாங்கன்னா கொய்னோனியா அப்படின்னு காட்டுறாங்க. கொய்னோனியா அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம். எப்படின்னா இப்போ இந்த கொய்னோனியா அப்படின்னா என்ன உண்மையான ஐக்கியம்னா, எந்த மனுஷன் கன்சிஸ்டன்சி இருக்கிறதோ, கன்சிஸ்டன்சி அப்படின்னா முதல்ல தட் இஸ் தி கீ. ஆக்சுவலி அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எந்த மனுஷன் உலக காரியங்களை விட, உலக உறவுகளை விட, உலக சொந்த பந்தத்தை விட ஆண்டவருக்கு அதிகமாக இடம் கொடுத்து அவரோட கூடவே இருக்கிறானோ அவனை பார்த்துதான் ஆண்டவர் கொய்னோனியா ஃபெலோஷிப்ல அவன் அவரோடு கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம், வலக்கர மூடிடுதே தேவ பிரசனம் நிரப்பிடுதே, எல்லாம் ரொம்ப சூப்பரா பாடுவோம். ஆனா உண்மையாவே இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவரோடு கூட உண்மையான ஃபெலோஷிப் இருக்குதா? இல்ல இன்னைக்கு ஹாய் பாய் சொல்லிட்டு போற நிலைமையில இருக்கிறோமா? சிலர் பாருங்க, வர்ஷிப்ல நம்ம என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலோ அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தான் சொன்னேனே, ஆராதனைன்னு வரும்போது அது வெறும் பாட்டு கிடையாது, அது வெறும் ஏதோ கை தட்டிட்டு போற ஒரு அனுபவம் கிடையாது. உண்மையாய் அவரை அனுபவிக்கிற ஒரு நேரம் தான் அதுங்க. அவருடைய மகிமையை உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு டைம் தான், அனுபவிக்கிற ஒரு டைம் தான். இன்னைக்கு எனக்கு தெரியும் நிறைய பேர் அழுகையோட தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்கல்ல. ஆண்டு சொல்றாரு, இப்ப ஏதோ ஒரு நாள் சண்டே மட்டும் நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு மிச்ச நாள் எல்லாம் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னா அது வரலங்க. நீ இங்க பெற்றுக்கொள்ளுகிற மகிமை உங்க வீட்டுக்கு போனாலோ, நீங்க நடந்தாலும், படுத்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும் நீங்க அப்பாவோட கூட இணைஞ்சிருக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறா. நீங்க அப்பாவோட கூட இணைஞ்சிருக்கணுங்கிறத ஆண்டவர் விரும்புகிறா. அப்போ ஒரு 3 கொய்னோனியாவை வேதத்தின் அடிப்படையில் காண்பிக்க போகிறேன். ஏன்னா இந்த ஐக்கியத்தில் நம்மோடு கூட உலாவுவதற்கு,
இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தர் உண்மையா இருக்கிறார். ஆனால் நம்ம தான் நிறைய நேரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்கள், நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஹாய் ஜீசஸ், பாய் ஜீசஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் காலையில் எழும்பி ஏதோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஷார்ட்டை பார்த்தா போதும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு வசனத்தை பார்த்தா போதும், அவ்வளோதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பதாக எழுப்பின தலைவர்கள் எல்லாம் பல தியாகங்கள் செய்து வாழ்க்கை கற்றுக் கொடுத்துறார்கள். உண்மையாக இந்த சபையினுடைய போதக அறையாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சாமுவேல் ஐயா எனக்கு அவர்களை நல்லா தெரியும். எங்களுடைய சபைக்கு அவங்க பிரசங்கம் பண்ண வருவாங்க. நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னை பார்த்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நல்லா ஆழமாக நடத்துகிறியப்பா, நல்லா வார்த்தை கட கட கடன்னு வெளியில் வருதே, இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துரு அப்படி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு 3 விதமான காரியங்களை மாத்திரம் நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் காட்டி கொடுத்து முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த கொய்னோனியா ஒரு 2 பேருக்குள்ள யாருக்கு இருந்தது அப்படின்னா, பாருங்க, ரூத்தின் புத்தகம். யார் வாசிக்கல வேணாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். நகோமி பெத்லகேமுக்கு திரும்ப போகும்போது தன்னுடைய 2 மருமக்களையும் அழைச்சு இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் சாப்பாடு போட்டார் ஆண்டவர், அதனால் நான் பெத்லகேமுக்கு திரும்ப போகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மா, நான் வந்து எங்கள் ஊருக்கு நான் போக போகிறேன், அதனால இதுக்கப்புறம் பிள்ளைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அப்படியே வந்தாலும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது, நீ உங்களுக்கே வயசாயிடுச்சு, அதனால் உங்கள் ஊரில் மோவாபில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஓர்பால் என்று சொல்லுகிற ஒருவள் அப்படியே திரும்ப போயிடுறா. ஆனால் ரூத் என்ன பண்ணுறான்னா, ஒரு 4 காரியம் அவங்கள பார்த்து சொல்லுகிறா. இங்கே பாருங்க, நான் திரும்ப போவதை குறித்து என் கூட பேசாதீங்க, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி சொல்லி அவள் தன்னோடு வருகிறதற்கு மன உறுதியாக இருந்தாராம். அப்பனா ரூத்துக்கும் நகோமிக்கும் இருந்த ஒரு அன்பிரேக்கபிள் ஃபெலோஷிப் அங்கே காட்டுகிறது, விட்டு பிரியாத ஒரு ஐக்கியம். ஐயா, சூழ்நிலைகள் அங்கே வித்தியாசமாக இருக்கிறது. சூழ்நிலை எதிரும் புதிருமா தான் இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரம் ஏங்க சர்ச்சுக்கு வரல, ஏங்க ஸ்பெஷல் மீட்டிங் வரல, ஐயா சூழ்நிலையே சரியில்லை, ஐயா பயங்கர உபத்திரவம், கஷ்டம். இன்னைக்கு ஆண்டருடைய பிரசன்னத்துக்கு வருகிறதற்கு நிறைய பேர் காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அம்மா ஒரு 4 காரியம் சொல்கிறாங்க. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருகிறேன் அப்படின்னா, நமக்கென்று ஒரு இடத்தை சிங்காசன தண்டில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு இடத்தை பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் விட்டு பிரியாமல் இருக்கணுங்க. என்ன ஆனாலும் அவரை விட்டு பிரியாமல் இருக்கணுங்க. என்ன ஆனாலும் சட்டையின் நிழலுக்குள்ளதான் நீங்க உட்கார்ந்து இருக்கணும். என்ன ஆனாலும் கண்மலையின் மறைவுக்குள்ளதான் இருக்கணும். பவுல் எழுதுகிறார், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ செல்வமோ நாசமோசமோ வறுமையோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் ஒண்ணு முடியாது, என்னால் அவரால் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமா மாறணும்னா, அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாற வேண்டும் என்றால் நீ ஆண்டவரோடு கூட எப்பொழுது இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அதுல சூழ்நிலை உங்களை தடுத்துடக்கூடாதுங்க. விட்டு பிரியாத ஐக்கியம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை காரியம் நம்மளை ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்துது. 2வது சொல்றாங்க, நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன். அப்படின்னா அது எதை காண்பிக்கிறதுனால திறக்கப்பட்டிருக்கிற மகாபரிசுத்த ஸ்தலம். நான் சொன்னேன், மோசேயுடைய நாட்கள், அந்த பழைய நாட்கள்ல பிரதான ஆசாரிய ஒருத்தன் தான் உள்ள போக முடியும். ஆனா புதிய பாட்டு நாட்கள்ல காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலும் கிருபையினாலும் மீட்டெடுத்தபடியினால இன்றைக்கு கிருபாசன தண்டையை நெருங்குவதற்குரிய தகுதி ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படி கொடுத்திருக்கும் போது உண்மையா அதை நெருங்குறவங்களா நம்ம இருக்கிறோமா? உண்மையா அந்த மகிமையின் ஆழத்துக்குள்ள போறவங்கள நம்ம இருக்கிறோமா? 3வது ஜனம் என்னுடைய ஜனம். அப்ப நான் ஆராதிக்கிற கூட்டத்தோடு கூட தான் நான் இருக்க விரும்புகிறேன்.
ஆராதிக்கிற கூட்டத்தோடு நான் இருக்க விரும்புகிறேன். நான்காவது மூடி தேவன் என்னுடைய தேவன். ஐயா, நான் வளர்ந்தது ஒரு மோவாபா இருக்கலாம், பாவ சந்ததியா இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு பரிசுத்த நகரத்துக்குள்ள கால் வைக்க விரும்புகிறேன். அங்கே தான் நான் இருப்பேன். இந்த பரிசுத்த நகரத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இதுதான் பிரியாத ஐக்கியம். ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகணுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பாவோட ரகசியத்தை பேசுகிறவங்களா இருக்கணுங்க. கர்த்தருடைய ஜனங்களோடு கூட இருக்கணுங்க. கடைசியா நம்முடைய பழைய வாழ்க்கையில் மோவாபின் அனுபவம் அல்ல. உள்ளே வந்திருக்கிற பெத்லகேமுக்குள்ள அந்த அம்மா வந்தோடனே பாருங்க, போவாசின் இடத்துல வருகிறார்கள். போவாசின் போர்வைக்குள்ள வர அப்பனா அது மணவாளனுடைய போர்வையை காண்பிக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய போர்வையை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய போர்வைக்குள்ள வந்துட்டேன்னா அவ்வளோ நேரம் ரூத்து வயல்வெளியில் சிந்துற தானியத்தை எடுத்துட்டு போறதுக்காக வந்தாங்க இல்லையா? ஆனால் நாள் ஒன்று வந்தது, வேற எந்த வாலிபரின் பிறகே போகாமல் போவாசின் போர்வை, அதாவது பரிசுத்தாவினுடைய போர்வைக்குள்ள வந்தா ஆசீர்வாதத்தை சிந்துகிறத பொறுக்கிறவங்கள அல்ல, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரியாய் அவர் மாற்றி வைப்பா. ஏனென்றால் அவருடைய வலக்கரம் நம்மை மூட ஆரம்பிக்கும். நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆழத்துக்குள்ள ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ள வருவனா, தேவனுடைய ஹேண்ட் உன்னை கவர் பண்ண ஆரம்பிச்சிரும். விட்டு பிரியாத ஐக்கியம். உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, என்னானாலும் உன்னை விட்டு மட்டும் நான் பிரிய மாட்டேன். 40 நாள் கழிச்சு காணாம போயிடுவாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா? வாலிப பிள்ளைங்க கேளுங்க, 40 நாள் 4 மாதம் கழிச்சு காணாம போயிடுவாங்க. ஆனால் உலக மனுஷனுக்கு நம்மளை விட இன்னொன்று பார்த்தோன்னா அது பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் அப்பாவுக்கு பிள்ளை தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு. கை தட்டுறவங்க சத்தமா, அப்பாவுக்கு பிள்ளை தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு. அதான் பவுல் எழுதுகிறாரு, அப்பா ஐக்கியமாக இருக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறார். ஆனால் பிள்ளைங்க நாம் ரெடியாக இருக்கிறோமா? ரெண்டாவது, சவுலுக்கும் யோனத்தானுக்கும் இருந்ததான ஒரு ஆத்தும பிணைப்பு, the soul tie. முதலாவது the unbreakable fellowship, இரண்டாவது ஆத்தும பிணைப்பு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம், யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்து இருந்தது. அப்போ இந்த சோல் டைப்பை குறித்து என்ன எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா, feeling energized and inspired after spending time with the other person and having a strong feeling of comfort and security in the other person's presence. அதாவது ஆறுதலையும் தேறுதலையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற ஒரு ஆளோட தான் நமக்கு சோல் டைப் இருக்கணும். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஏதோ பார்வைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையவே சாகடிச்சிடும். ஆறுதலையும் தேறுதலையும் பாதுகாப்பையும் கொடுக்கறது பரிசுத்த ஆவியான ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் மேல ரொம்ப எசைஞ்சிருந்துச்சான். இதுதான் கொய்னோனியா. ஆத்துமா அவர் மேலே எந்த அளவு பற்றுதல் கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். என்ன ஆசீர்வாதம்? யோனத்தான் தாவீதோடு இப்படி ஆத்தும பிணைப்பில் இருந்ததுனால அவனுடைய பிள்ளை மேவிபோசேத்துக்கு அவன் கால்கள் முரட்டுத்தன்மையான நிலைமைதான், ஆனால் ராஜபோஜனத்தை நித்தம் ராஜாவோடு பந்தி அமர்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா. பிரியாத ஐக்கியத்தில் இருந்த ரூத்துக்கு வயல்வெளிக்கு ஓனரா மாத்தினாரு. ஆத்தும பிணைப்பில் இருந்த யோனத்தானுடைய தலைமுறைக்கு சந்ததிக்கு கர்த்தர் ராஜபந்தியில் இடம் கொடுத்தார். மூன்றாவது ஒரு கொய்னோனியா, எலிசாவுக்குள்ள இருந்தது. எலியாவை விடாம பற்றி கொண்டதுனால 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. எலியாவின் சால்வை வந்ததுக்கு எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம்னா, பரிசுத்த ஆவியானுடைய சால்வை நம்ம மேல இறங்கி வந்ததுன்னா மாற முடியாததெல்லாம் தானா மாற ஆரம்பிக்கும், நடக்க முடியாததெல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். இப்ப சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட நல்ல ஆண்டவரோடு ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறோமா, இல்லை ஆழமான ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? கொய்னோனியா அப்படின்னா விட்டு பிரியாத ஐக்கியம், ரெண்டாவது ஆத்தும பிணைப்பு, மூன்றாவது அபிஷேக பிணைப்பு. The unbreakable fellowship, the soul tie and the anointing bond that God is expecting from us to have with him. அவரோடு கூட வைத்துக் கொள்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அதுதான்.